கிருபை உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிப்போம் என்று இந்த கால புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். சங்கீதம் 63:3 சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று அங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். தாவீது நெருக்கத்தினாலும் ஆபத்தினாலும் சிக்கிக் கொள்ளும் போது கர்த்தரிடத்தில் தன்னுடைய சத்துருக்களை பற்றி முறையிட்டார். தாவீதின் ஜெபமே முறையிடும் ஜெபமாக தான் இருந்தது. ஆனால் இப்போது அவருடைய ஜெபம் தோத்திரமாக மாறுகிறது. தாவீது கர்த்தரை துதிக்கிறார், தோத்தரிக்கிறார். இப்போது யூதா தேசத்தில் வனாந்தரத்திலே இருக்கிறார். ஆனாலும் அவருடைய இருதயம் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று நிரம்பி வழிகிறது. தாவீது கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தருடைய கிருபைதான் ஜீவனை பார்க்கிலும் நல்லது என்று சொல்லி தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி இடுகிறார். நம்முடைய உலக பிரகாரமான ஜீவியத்தை விட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் மேன்மையானது என்று நாம் எண்ணி ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். அவருடைய கிருபை மேலானது என்று நாம் உணர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.